ஆவியின் கனியோ சிலர் பாருங்க அதை வெளியவே தெரியாது. இது ரட்சிக்கப்பட்டது எதுக்குன்னே நமக்கு புரியாது. கூட இருக்கிறவங்க கூட சரியா பேச தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவங்களோட கூட அன்பா பேச தெரியாது. ஆனா ஊரு பூரா சொல்லு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அன்புங்கிறது வெளியே காமிக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். உள்ள வச்சுக்கிறது இல்ல. அப்படியே மூடி அப்படி வச்சுக்கவே மாட்டாரு. இயேசுநாதர் முதல்ல எதை கொடுத்தாரு? அன்பை தான் கொடுத்தாரு. தன்னை எதிர்த்தவங்க, தன்னை பகைச்சவங்க, தன்னை துப்பினவங்க, தன்னை அடிச்சவங்க, தன்னை சிலுவைக்கு கொண்டு போனவங்க, தன்னை காயப்படுத்தினவங்க, தன்னை குற்றப்படுத்தினவங்க, தன்னை பரியாசம் பண்ணினவங்க, இவங்களுக்கெல்லாம் எதை கொடுத்தாருங்க? அன்பு. காட்டி கொடுத்த அந்த யூதாச கோர கடைசி நேரத்தில் சிநேகிதனே மறுதலித்த பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை, ஒரு இடத்துல கூட கடைசி வரைக்கும் பேதுருவை போய் ஏண்டா மறுதலிச்ச கேட்கவே இல்லைங்க. அன்பை காமிச்ச சிலுவையில தலைகளை வரைக்கும் கொண்டு போயிட்டார். நீங்க யாரையும் கண்டிஷன் பண்ணலாம் மாற்ற முடியாது, யாரையும் மிரட்டிலாம் மாற்ற முடியாது. அந்த இடத்துல நடிப்பாங்க நம்ம கிட்ட, அடுத்து அவங்களா தான் இருப்பாங்க.